Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 544 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஃபிஷர் டைகர் வீர மரணம் அடைஞ்சாரு. சோ இப்படித்தான் அவரோட கதை முடிஞ்சது. இதெல்லாம் ஜிம்பை சொல்லி எல்லாத்துக்கும் கேட்கும் போதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு குரூவோட கேப்டன் செத்தானா அதோட வலி என்ன வேதனை என்னன்னு சொல்லி அந்த குரூ மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். சோ அப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி கதறி அழுதாங்க. அந்த டீம் அங்க வெறிகுண்டு அங்க இருந்து கிளம்பினானா இந்த ஹச்சி பைய புடிச்சுக்கிட்டு நான் விடவே மாட்டேன்பா. அவனுக்கு செம்ம காண்டு. அவர் மட்டும் ஒழுங்கா ஹியூமன்ஸ கொன்னு இருந்தாருன்னா இந்நேரத்துக்கு அவரோட உயிர் போயிருக்குமா. அவங்க எல்லாத்துக்குமே கருணை காமிச்சாரு. ஆனா அவனுக்கு கருணையே இல்லாம இப்ப கொண்டுட்டு போயிட்டானுங்க. சொல்ல போனா நம்ம டைகர் ஒரு முட்டாள்னு சொல்லி பயங்கரமா கதறி அழுதுட்டு சட்டுன்னு தண்ணியில குதிச்சு அங்க இருந்து வேகமா கிளம்பிடுவான். சோ ஹச்சியால அர்லாங்க தடுக்க முடியல. ஆனா அவன் வேற எங்கேயும் போல அந்த குட்டி பொண்ணை கொண்டு போய் விட்டாயிலே அந்த ஐலாண்ட நோக்கி தான் போயிட்டு இருக்கான். ஏன்னா அங்கதானே இவங்க பாச போட்டு தள்ளானுங்க. சோ அப்படி போன இடத்துல அங்க இருந்த மொத்த மெரைனாலையும் தூக்கி போட்டு மிதின்னு மிதிச்சு தள்ளிட்டான். அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு தெருக்கி விடும் போது அவ்வளவு சந்தோஷம். அவனும் எவ்வளவு அடிச்சு தடுக்க ட்ரை பண்ணானுங்க. ஆனா அர்லாங்க தொட கூட முடியல. அவனோட நல்ல நேரம் அன்னைக்குன்னு பார்த்தாங்க கிசுரு வந்திருக்கான். அவன் என்னகடா ஒரே சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே போடு அவளாதான் அர்லாங்க பேன கவுந்துருவான். அதான் போயிட்டு இல்ல அப்புறம் என்ன கூந்தலுக்குடா திரும்பி வந்த என்ன மறுபடியும் வாங்கி கட்டினுமான்னு கேட்பான். அந்த டைமுங்கும் போது நேவி ஹெட் குவார்டர்ஸோட வைஸ் அட்மிரலா தான் இருந்தான். இப்பதான் அட்மிரலா மாதிரி இருக்கான். அர்லாங்க அழுதுகிட்டே எங்க அண்ணன் ஃபிஷர் டைகரை கொன்னுட்டீங்கல்ல உங்க எல்லாத்தையுமே நான் கொல்லாம விட மாட்டேன்டான்னு செம்ம காலில் கத்துவான. ஓ ரிவெஞ்ச் எடுக்க வந்தியான்னு கேஷுவலா நக்கலா கேட்பான். அர்லாங்கும் வாங்குவாங்கன்னு வாங்குவான். நீங்க எல்லாம் ரொம்ப கேவலமான பிறவிகள். நீங்க எங்க அண்ணனை கொன்னுட்டீங்க உங்களை பொல்லக்காம விட மாட்டேன்பா. அதுக்கப்புறம் தான் கிசருக்கே தெரியுது ஃபிஷர் டைகர் செத்துட்டான்னு. அவன் பழிவாங்க தானே செய்யணும். அப்படின்னா நீ ஏன் கூட வான்னு சொல்லி அவன் அலேக்க அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டு போயிருவான். அவன் வாயும் சும்மா இல்லாம ஹியூமன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசின உடனே அவனை ஜெயில தூக்கி போட்டானுங்க. அதுக்கப்புறம் அவனை விசாரிக்கும் போது ஃபிஷர் டைகர் எப்படி செத்தாருன்னு சொல்லுவான். அதாவது ஹியூமன்ஸோட பிளட் வேண்டான்னு சொன்னதுனால தான் அவர் செத்தாரு. ஃபிஷ்மேன்ஸோட பிளட் ஏதாச்சும் மேட்ச் ஆயிருந்தா கண்டிப்பா நீங்க பொழைச்சிருப்பாரு. நீங்க தாண்டா அவரை இந்த ஒரு நிலைமையில வச்சு கொன்னுட்டீங்க அப்படி இப்படின்னு வாங்குவாங்கன்னு வாங்குவான். நியூஸ்லயும் இதே மாதிரி வந்திருக்குமா. உண்மைகள் நிறைய மறைக்கப்பட்டிருக்குதேமா. அலாதீன் என்ன சொல்லுவான். வந்திருக்க நியூஸ பார்த்தா அவரோட சாவு ஹியூமன்ஸோட ரிலேட் ஆயிருக்குதுமா. இப்ப ஜிம்பைக்கு என்ன டவுட்னா அர்லாங்கே நேவி கிட்ட போய் சொன்னான்னு. உண்மையில தான் நிறைய பஞ்சாயத்து இருக்குது. ஹியூமன்ஸ் ஃபிஷர் டைகரை ஏமாத்துனாங்க. அதனால தான் அவர் அவங்களோட பிளட்ட வேணான்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவர் அடிமையா வேற வச்சிருந்தாங்க. இந்த மேட்டர் மட்டும் வெளியே போச்சுன்னா கண்டிப்பா ஃபிஷர் டைகருக்கு கெட்ட பேர் தானே. சோ அது வெளியே தெரியக்கூடாதுன்னு தான் அர்லாங்கு வேற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கான். சோ இப்படி அவங்க வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு எனிமி ஷிப் வரும். ஜிம்பை தெளிவா சொல்லிடுவான். பாஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் நம்ம கடமையை கரெக்டா செய்யணும். நம்ம யாரையும் எப்பவும் கொல்லக்கூடாது. ஆனா சண்டை ரெடி ஆகுங்கன்னு சொல்லிட்டு வேற லெவல்ல அந்த ஷிப்பை போய் தாக்குவானுங்க. அதுக்கப்புறம் தான் ஜிம்பைய ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் த சீன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கூடவே அவன் சன் பைரட்ஸுக்கு கேப்டனும் ஆயிட்டான். அதுக்காக அவன் பெருசா எதுவும் பண்ணல. டெய்லியும் அவனுக்கு சண்டை போறது மட்டும் தான் வேலை. அப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கிங்குக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிட்டான். அதெல்லாம் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் குயினுக்கும் கிங்குக்குமே நல்லா புரியுது ஃபிஷர் டைகர் அன்னைக்கு வந்தப்போ என்ன மனநிலையில வந்திருந்தான்னு. அவன் மனுஷங்களால ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கான். பட் இருந்தாலுமே நம்ம குயின் திருந்தவே இல்லையே. மறுபடியும் மக்கள் முன்னாடி போய் நின்னுகிட்டு நம்ம ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஹியூமன்ஸோட சேர்ந்து வாழுவோம். எல்லாருமே மாத்தி புரிஞ்சுக்கிட்டாதானே அது நடக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலை ஒன்னே ஒண்ணு. இந்த இடத்துல மட்டும் ஒரு சைன் பண்ணீங்கன்னா போதும். நம்ம இங்க இருந்து பொட்டி படிக்க எல்லாத்தையுமே அள்ளிட்டு மேல போயிடலாம். என்ன ஓகேவான்னு கேட்டவொன்னே அம்முட்டு வரும் பதறுவாங்க. ஐயோ ஆளை விடுங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஃபிஷர் டைகருக்கு நடந்த பஞ்சாயத்தை கேட்டீங்கல்ல. ஹியூமன்ஸ் எல்லாம் பிளட் கொடுக்காம போனதுனால தான் ஃபிஷர் டைகரே செத்தாரு. அவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவனுங்க. அவங்க கூட போய் வாழணுங்கிறீங்க. அது எப்படி பாசிபிள்னு சொல்லி கேட்பாங்க. அவளுக்கு திருப்பி என்ன பேசுறதுன்னு தெரியல. சரி ரைட் நேரா குழந்தைகளை பார்க்க வந்துருவா. அவங்கள பார்த்த உடனே தான் அவளுக்கு செம ஹாப்பி. சிரஹோஷிய பாத்தீங்களா தம்மா கூண்டுதான் இருக்கா. அவ பக்கத்துல அவங்க அம்மா குழந்தை மாதிரி இருக்காங்க. அவ சோகமா இருந்த உடனே அவளோட பசங்களுக்குமே கொஞ்சம் சோகம் தான். அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி மனசை தேத்திக்குவாங்க. அதுக்கப்புறமும் குயின் திருந்தல. டெய்லியும் மக்கள்கிட்ட போய் பேசுறதே அவளுக்கு பொழப்பா போச்சு. அவ என்ன பேசினாலும் யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஆனாலும் அவ விடாம அந்த வேலையை திருப்பி பார்த்துட்டே இருந்தாளா. ஒரு நாள் என்னாவும் கப்பல் டேமேஜ் ஆகி மனுஷங்க வந்து கண்ணா பின்னான்னு செதறி கடந்திருப்பாங்க. அதை பார்த்த நம்ம குயின் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனா அவங்க எல்லாருமே பைரட்ஸுங்க. பைரட்டா இருந்தா என்ன அவங்களும் மனுஷங்க தானே காப்பாத்தணும்னு சொல்லி காப்பாத்திட்டான். அதுக்கப்புறம் ஐலாண்ட்ல இருக்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே மேல உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டோவெல்லாம் காமிப்பா. அவங்களும் கோக்குமாக்கா கேள்வி கேட்பாங்க. எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவா. அதுக்கப்புறம் மக்களை விடாம விரட்டுன்னு விரட்டி சைன் போடுங்கன்னு விடாம வெட்டுவா. எல்லாம் தப்பித்தோட தான் பாப்பாங்களே தவிர பேச்சுக்கு கூட சைன் பண்ண மாட்டாங்க. அவளும் பேப்பரை வச்சுக்கிட்டு அவ பாட்டு இழிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருப்பாளா. அந்த டைம் ஒரு கூட்டம் அங்க வரும். அவங்கள பார்த்த உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா அவங்க தான் குயினுக்காண்டி பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்தது. அவங்க குயின் கிட்ட எத்தனை பேர் சைன் பண்ணிருக்காங்கன்னு கேட்பாங்க. கணக்கு தான் வேற லெவல்ல இருக்கும். இந்த வேலையை நம்ம குயின் 5 வருஷமா பண்றாங்க. ஒரு ஷீட்ல 10 சைன் வாங்கலாம். மொத்தம் 100 ஷீட்ல சைன் வாங்கியிருக்கா. அப்படின்னா 1000 பேர் சப்போர்ட் பண்றாங்க. பரவாயில்லையே 1000 பேர் ஓகே சொல்லிட்டாங்களா. விட்டா இன்னும் 2-3 நாள்ல கிளம்பிடுவா போலன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்க
இதுலதான் ஒரு ட்விஸ்ட். ஏன்னா ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல மொத்தம் 5 மில்லியன் பேர் இருக்காங்க. இப்பதான் 1000 வந்திருக்குது. இனி 5 மில்லியன்ல மொத்தம் 1000 தொட்டு 1 லட்சத்தை தொட்டு 10 லட்சத்தை தொட்டு அடேங்கப்பா. சரி இருக்கிறவங்க இருந்தாவாச்சும் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு பார்த்தா வந்தவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு பயமா இருக்குது, நாங்க சைன் பண்ண பேப்பர்ஸ் எல்லாத்தையும் திருப்பி வாங்கிக்கிறோம், அதுக்கு எவ்வளவு காசுன்னு சொன்னீங்கன்னா நாங்க கொடுத்துறோம் பானுங்க. குயின் அதை கேட்டுட்டு ரியாக்ஷனே இல்லாம நிப்பான். அட வேற ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு காப்பாத்தினாலே பைரட்ஸுங்க. அந்த கிறுக்கு பயிலுக கப்பல் எல்லாம் உடஞ்சு கண்ணா பின்னமாயி சின்ன பின்னமாயி வந்து கிடந்தானுங்க. குயின் கஷ்டப்பட்டு காப்பாத்தினான். ஆனா அந்த காயெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் இங்க இவங்களுக்கு தேவைப்படுற காஸ்ட்லியான ஜாமான்ஸுங்க எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டு ஐலாண்டை விட்டு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. இதுக்கு நம்ம குயின் என்ன சொல்லுவா, அப்படியே பீலிங்கோட உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது குட்டி பசங்க எல்லாம் வருவாங்களா, உடனே குயினுக்கு சந்தோஷம். என்ன மேல் உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, வாங்க வாங்க நான் சொல்றேன் பா. ஆனா வந்த புடிசுங்க எங்க அம்மா சைன் பண்ண பேப்பர் எனக்கு வேணும், எங்க அப்பா சைன் பண்ண பேப்பர் எனக்கு வேணும்னு சொல்லி அவ வச்சிருந்த அத்தனை பேப்பரையும் ஆட்டைய போட்டு போயிருவாங்க. சரி புடிசுங்க மட்டும் தான் எடுத்துட்டு போறாங்கன்னு பார்த்தா அடுத்தடுத்து சைன் போட்டவங்க எல்லாருமே வந்து அள்ளிட்டு போயிருவாங்க. 1000 பேருனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த 1000 பேருமே எடுத்துட்டு போயாச்சு. பாவம் குயின் தொண்டை தண்ணி வத்த கத்தி எல்லாமே வீணா போச்சா. சோகமா வீட்டுக்கு வருவா. ஒன்னே பசங்க எல்லாம் அவ கூட விளையாட வருவாங்க. அவங்க முன்னாடி இந்த சோகத்தை காமிக்க முடியாதே, அதனால இழிச்சுக்கிட்டே ஜாலியா பேசிக்கிட்டே தனியா போயிருவா. அப்படி போனவ படிக்கட்டுல உட்கார்ந்து கதறி கதறி அழுவா. அப்படி அவ அழுதது மொத்த பேலஸ்க்குமே கேட்கும். அப்படி அழுவா. நீங்க எல்லாருமே போய் பேசுறவங்க என்னைய ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணுவா. அப்படியே கட் பண்ணா ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே பிராட்காஸ்ட் ஆகிற மாதிரி ஊருக்குள்ள செட் பண்ண சொல்லிட்டு தனியா உட்கார்ந்து பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு இருப்பா. பின்ன பட்ட கஷ்டம்லாம் வீணா போச்சு இல்ல. இதுல வேற யோ மினிஸ்டர் இன்னும் கொஞ்சம் சரக்கு குடியான்னு சொல்லிட்டு போதையில புலம்புறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.